பாட்டி தேவ் வாப்பா வா, இங்க வந்து உட்கார். பவி, டாக்டர் என்ன சொன்னாரு? தேவ்க்கு என்னவா? டெஸ்ட் எடுத்தாங்களா? என்னாச்சும்மா? எல்லா டெஸ்டும் எடுத்து கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணிட்டாங்க. இவருக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லையா. ஃபேக்டரியில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதனால உண்டான ஸ்ட்ரெஸ் தான். 2 நாளா தூக்கம் இல்லாம அலைஞ்சது, அதனால பிபி அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்திருக்காருன்னு சொன்னாங்க. மத்தபடி பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மெடிசின்ஸ் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம் பாட்டி. அப்பாடா, புள்ள திடீர்னு மயங்கி விழுந்துட்டானே, என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். என் பேரனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இப்பதான் நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். இப்பதாம மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி, நீங்க 2 பேரும் ரூமுக்கு போங்க, நான் செல்வியை ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்றேன். வேணாம் பாட்டி, உங்க பேர்ன நீங்க உங்க பக்கத்திலே வச்சு நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் இப்பவே கிளம்பணும். ஏய் பவி, நீ மட்டும் என்ன இரு, நானும் வரேன். ஏங்க, டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னதை மறந்துட்டீங்களா? 2 நாளைக்கு நீங்க எந்த வேலையும் பார்க்க கூடாது, ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. பாட்டி, உங்க பேர்ன பாத்துக்கோங்க. இந்த கவர்ல மெடிசின்ஸ் இருக்கு. அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து மறக்காம கொடுத்துறீங்களா? சரிம்மா. ஏமா, உன் புருஷன் வீட்டுல இருக்கும்போது நீ எதுக்கு வேலைக்கு போனோம்? கூட இருந்து பாத்துக்கலாம்ல. அது சரி பாட்டி, இவரும் போகாம நானும் போகாம இருந்தா ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை நடக்காது இல்லையா? அதோட இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது சம்பந்தமான வேலைங்க கொஞ்சம் நிறைய இருக்கு. அதனால நான் போயே ஆகணும். நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஆபீஸ் கிளம்புறேன். ஏன் பவி, இத்தனை வருஷமா நான் தானே இவனை பாத்துக்கிட்டேன். இனிமேலாவது கூட இருந்து இவனை கவனிச்சுக்கலாம்ல, எனக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம்ல. நல்ல கேளு பாட்டி, கல்யாணம் ஆனதும் 4 நாள் பிறந்த வீட்டுக்கு போயிட்டான். இப்போ ஆபீஸ்க்கு போறேன்னு ஓடுறான். ஏங்க, ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்கு அது உங்களுக்கே தெரியும்ல, நீங்களே இப்படி பேசலாமா? என்ன பவி, இந்த ஆபீஸ் வேலையெல்லாம் இங்க இருந்தே பார்க்கலாம்ல. ரொம்ப வழிய கூடாது, சரியா? பாட்டி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். பாரு பாட்டி, இங்க இருந்தே ஆபீஸ் வேலையை பார்க்கலாம்ல, ஆபீஸ்க்கு போகணுமா? நீ சொல்லக்கூடாதா? பாட்டி பாட்டி நீ ஆச்சும் உன் பொண்டாட்டியாச்சு, என்ன இதுக்குடா இழுக்கிற? அம்மா பவி, ஐயோ அவதான் கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு போயிட்டாளே. சுபா மாமா, கொஞ்சம் சீக்கிரமா வாமா. பெருசு என்ன பண்ணுது? என்ன பேக்ல எதோ எடுத்து வச்சிட்டு இருக்காரு? ஒருவேளை ரோஷன் வந்து ஆசிரமத்தை தேடி போறாரோ? சுபா, டிஃபன் பாக்ஸை கொண்டு வாமா. ஏய், இங்க என்னடி நடக்குது? நீ என்னடானா சோத்து மூட்டையை கட்டிட்டு இருக்க? கிழ எங்கேயோ கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏதாவது கேட்டியா? கேட்டம்மா, ஒன்னும் சொல்லல. நீ கேட்ட அவர் சொல்லல. உன் புருஷனுக்காவது அவர் எங்க போறாருன்னு தெரியுமா? அவருக்கு என்னதான் தெரியும்? சரி சரி, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் புருஷன் காதுல போட்டு அவரை வந்து இவர் எங்க போறாருன்னு கேட்க சொல்லு, போ. அம்மா சுபா, மாமா, சாப்பாடு ரெடியாமா? இது ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆயிடும். என்னம்மா அப்பவே ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்ன? இல்ல மாமா, சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கியா? என்னம்மா அப்பவே ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்ன? இல்ல மாமா, ஒரு 2 நிமிஷம் கொண்டு வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாமா. அமைதி, அமைதி. மெதுவாக நாம் இன்ப நிலையை அடைந்து கொண்டே இருக்கிறோம். இன்பங்கள் மட்டுமே இருக்கும், துன்பங்கள் நம்மை நெருங்கவே நெருங்காது, நெருங்கவே நெருங்காது, நெருங்கினாலும் நம்மை தாக்காது. என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நடந்தது பெண்ணே? உங்க அப்பா எங்கேயோ வெளியில கிளம்பிட்டு இருக்காரு, வந்து எங்கன்னு கேளுங்க. ஐயோ, தியானம் பண்ணிட்டு இருக்காரு, தியானம்.
கையடுறா. பேக்கெல்லாம் எடுத்துட்டு எங்கப்பா போறீங்க? எங்கேயும் போலடா. ஆமா, சாப்பாடுங்கம்மா. டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு எங்க போறீங்க? எங்கேயும் போலடா, சும்மா இரு. அதை கொடுங்கம்மா, கொடுங்க. உண்மையை சொல்லுங்கப்பா, எங்கப்பா போறீங்க? அது ஒன்றும் இல்லடா, வீட்லயே இருந்து போர் அடிக்குது. அதான் லைப்ரரிக்கு போய் புஸ்தகம்லாம் படிச்சுட்டு லஞ்சை லைப்ரரியே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரமா வரலான்னு பார்த்தேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. லைப்ரரிக்கு போறீங்க? இவ்வளோ நாளா போறீங்களே, இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்களா? உண்மையை சொல்லுங்க. அப்பா, நீங்க சொல்லல, உங்க பின்னாடியே வந்து நான் செக் பண்ணுவேன். அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம். சொல்லுங்கப்பா, எங்க போறீங்கன்னு சொல்லுங்கப்பா. அறிவு, நான் ஒரு வேலையில சேர்ந்திருக்கேன்டா. மாசம் 10,000 ரூபாய் சம்பளம்டா. அப்பா, என்ன விளையாடுறீங்க? இந்த வயசுல எதுக்குப்பா வேலைக்கு போகணும்? என்னடா பண்றது, உனக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. பவித்ரா தன் சம்பளத்தை கொடுக்குறேங்கிறா. ஏன் கம்பெனியில் அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. அந்த பணத்தில் குடும்பம் நடத்த உன் பஞ்சாதிக்கு பிடிக்கல. ஏதோ நானாவது வேலைக்கு போனா கிடைக்கிற பணம் வீட்டு செலவுக்காவது உதவும் இல்லையாடா? ஏமாமா, நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? பவியா இவ்வளவு பிடிவாதமா நடந்துக்கிறா? அவங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு தரலாம்ல. சுபா, அவகிட்ட நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அறிவு வந்து அந்த கம்பெனில வேலை பார்க்க வேண்டானே ஒரே முடிவில் இருக்கா. அதுக்கு ஒரு நியாயமான காரணத்தையும் சொல்றா. அதுக்கு மேல என்னால பேச முடியலம்மா. ஐயோ சம்மந்தி, பவியோட பிடிவாதத்தை தேவ் தெரிஞ்சா கண்டிப்பா அவளை கோச்சுப்பாரு. ஆனா நீங்க ஏன் பவி கிட்ட கேட்கணும்? நேரா தேவ் தம்பி கிட்டே கேட்கலாம்ல. பவி வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படிமா நான் போய் மாப்பிள்ளை கிட்ட பேச முடியும்? மாமா, நாங்க பேச முடியாது. உங்க பையனுக்காக நீங்க பேசலாம்ல. நீங்க போய் பேசினா பவி என்ன சொல்ல போறா? பேசி பார்த்துட்டேம்மா, இவனுக்காக நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மாப்பிள்ளை கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்குமா. ஏன்னா இப்பதான் ஃபேக்டரியில நெருப்பு பிடிச்சிருக்கு. 3 கோடி ரூபாய் நஷ்டமாமா. அந்த டென்ஷன்ல அவர் இருப்பாருமா. இந்த நேரத்துல போய் நான் எப்படிமா? டேய், இங்க பாரு அறிவு, இப்போதைக்கு நான் வேலைக்கு போறேன்டா. அதுக்குள்ள நீ நல்ல வேலையை தேடிக்க. அதுக்கப்புறம் நான் என் வேலையை விட்டுறேன். அதெல்லாம் சரிப்பா. உங்களுக்கு எங்க வேலை கிடைச்சிருக்கு? சொல்லுங்கப்பா. அது வந்துடா. அப்பா சொல்லுங்க, எங்க வேலை கிடைச்சிருக்கு? உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. அப்பா கேக்குறேன்ல, சொல்லுங்கப்பா, எங்க வேலை கிடைச்சிருக்கு? உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்க மாமா, என்ன வேலைக்கு போறீங்க? சொல்லுங்கப்பா. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல செக்யூரிட்டி வேலைப்பா. கேக்குறல, சொல்லுங்கப்பா, எங்க வேலை கிடைச்சிருக்கு? ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல செக்யூரிட்டி வேலைப்பா. ஏப்பா செக்யூரிட்டி வேலையா? ஏப்பா மணலும் ஜெல்லியும் ஒரே தூசியா இருக்குமேப்பா. வெயில்ல வேற உட்காந்துருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுப்பா. அந்த வேலை உங்களுக்கு வேணாம். நீங்க எந்த வேலைக்கும் போக வேண்டாம். டேய், கஷ்டத்தை பார்த்தா காசை பார்க்க முடியாதுடா. கையில காசு இல்லைன்னா மரியாதையே இல்லை. ஒருத்தரும் நம்மளை மதிக்க மாட்டாடா. ஏன் பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டாடா. டேய், வாசல்ல கடன்காரனும் வீட்டுக்குள்ள வறுமையும் இருக்கக்கூடாதுடா. இத பார், சீக்கிரமா நீ ஒரு வேலையை தேடிக்க. அப்பா எனக்கு தானே வேலை கிடைக்கல. நீங்க போக வேண்டாம்ப்பா, நான் அந்த வேலைக்கு போறேன். ஏய், நில்றா, நில்லு. நீ ஆசைப்படுறது பெருசா ஆசைப்படுறா.
உன் தகுதிக்கான வேலையை தேடிக்கடா. முழுசா முயற்சி பண்ணா கண்டிப்பா வேலை கிடைக்கும்டா. உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லு, நான் உடனே இந்த வேலையை விட்டுறேன். அப்ப நான் வரட்டுமா? வரேன்டா. இப்போவாவது மாமா சொன்ன விஷயம் உங்க தலைக்கு ஏறிச்சா? இனி கொஞ்சம் நஞ்சமாவது உங்க உடம்புல சூடு சொரணை இருக்கணும். சீக்கிரமா ஒரு வேலையை தேடுங்க. வீட்ல இப்படி தண்டமா இருக்காதீங்க. ஏண்டி இங்க வந்து ஏன் இப்படி திருத்திரன்னு முழிச்சிட்டு இருக்க? அவரை ரொம்ப திட்டிட்டேம்மா, பாவம்மா அவரு. புருஷனை திட்டிட்டோன்னு ஃபீல் பண்ற பொண்டாட்டி நீ மட்டும் தாண்டி இருப்ப. ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா இருமா, பாவம் அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு. ஓ, ஃபீல் பண்றாரா? இங்க வா. என்ன? எப்படி ஃபீல் பண்றாருன்னு பாத்தியா? உன் புருஷன் ரொம்ப தாண்டி ஃபீல் பண்றாரு. தலை எழுத்து. என்னடி? இப்பதானே உங்க கூட நான் பேசிட்டு போனேன். உங்களுக்கு ஏதாச்சும் அறிவு இருக்காங்க? உங்க அப்பா வயசானவர், போயும் புது பில்டிங் கட்டுற இடத்துல செக்யூரிட்டி வேலைக்கு போறாரு. ஆனா நீங்க உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேலை தேடிக்க துப்பு இல்ல? சாப்பாடு தானே சாப்பிட்டு இருக்கீங்க. எனக்கு வர கோவத்துக்கு என் கண்ணு முன்னாடி இருக்காதீங்க, எந்திரிச்சு போயிடுங்க. சரி, நான் போயிட்டு வந்துடுறேங்க. பவி, நீ எப்போ வருவேன்னு நான் காத்துக்கிட்டே இருப்பேன். சீக்கிரம் வந்துடணும், சரியா? சரிங்க, பாய். பாய். பாட்டி, அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா. இவர் சாப்பிட்டாரா? இல்லம்மா, அவன் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான். என்ன பாட்டி நீங்க மாத்திரை எல்லாம் போடணும், ஏதாவது சாப்பிட கொடுத்துட கூடாதா? அதுல இருக்கு பாருமா. சட்னி போட்டுக்கோ. ஏன் இப்படி இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? எனக்கு பசிக்கல. வேண்டாம் பவி. குழந்தை மாதிரி அடம் பிடிக்க கூடாது, சாப்பிடுங்க. ஆ, மாத்திரை போடணும்ல, ஒழுங்கா சாப்பிடணும்ல. நீ சாப்பிட்டியா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சீக்கிரம் கொண்டு போ. இந்தாங்க, தண்ணி குடிங்க. மத்தியானம் ஒழுங்கா நீங்களே சாப்பிடுறீங்களா? சரி பவி. மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும், இல்ல பிச்சு பிடுவேன், பிச்சு. சரிம்மா. ஓகே. சரிங்க பாட்டி, நான் கிளம்புறேன். சரிம்மா. நீ சாப்பிடல?
எனக்கு பசிக்கல, அப்புறமா சாப்பிட்டுப்பேன். சரி நான் வரேன், அவரை பார்த்துக்கோங்க. சரிம்மா. வரேங்க. பாய். தேவ், டிஃபனை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாத்திரைலாம் சாப்பிடணும். சரியா? சரி சாப்பிடு. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்டா. சரிப்பா. என்ன பத்மினி, நீ சாப்பிடல? சாப்பிட்டியா இல்லையா? டைம் ஆச்சுல்ல. இனிமே தான் சாப்பிடணும். நான் வேணா உங்களுக்கு. ஏய், என்ன பேசுற நீ? நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு சாப்பிட தெரியாதா? நீ போய் சாப்பிடு. எஸ் மேடம், உங்களை பார்க்க பாண்டியன் சார் வந்திருக்காரு. வர சொல்லு. ஓகே மேடம். சார் நீங்க போலாம் சார். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க பாண்டியன். ஹாய் பவி. உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சாப்பிட்றீங்க? டீயா காஃபியா? ஒன்றும் வேண்டாம். அம்மா, எங்கே தேவ காணோம்? ஆஃபீஸ்க்கு வரலையா? கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால தான் வீட்லேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நான் மட்டும் கிளம்பி வந்தேன். ஃபேக்ட்ரியில் நெருப்பு பிடிச்சி நஷ்டமானதும் அதனால் உண்டான மன உளைச்சலில் டயர்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமாம். பவி, ஆக்சுவலாக ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தேவ் என்னை பார்க்க ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார். அவர் பிரபுவை சந்தேகப்படுறதாகவும் அதை மனசில் வச்சு என்கொயரி பண்ணணுன்னாரு. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் விசாரிக்க முடியாதுன்னு ஏதாவது குழு கிடைக்கட்டும்னு சொல்லி அனுப்பிட்டேன். தேவ் இருந்தாருன்னா அதை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு பார்த்து கேட்டு போகலான்னு வந்தேன். பாண்டியன், அவர் பிரபுவை சந்தேகப்படுறாருன்னு எனக்கும் தெரியும். ஆனால் எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னதை வச்சு அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராதீங்கன்னு நான் கூட அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா மிஸ்டர் பிரபு கிட்ட நான் வேலை பார்த்ததுனால நான் அப்படி சொல்றேன். அவரோட கேரக்டர் தேவ் நினைக்கிற மாதிரி கிடையாது. யாருக்குமே பிசினஸ்ல போட்டி போடணும்னு இருக்கும். அதுக்காக நெருப்பு கொளுத்தி போட்டுட்டு ஒருத்தர் அழிக்கணும்னு நினைப்பாங்களா? நிச்சயமா பிரபு அந்த மாதிரிலாம் கிடையாது. அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். ஹலோ மேடம், உங்களை பார்க்க பிரபு சார் வந்திருக்காரு. அப்படியா? உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேடம். யாரு பவி? மிஸ்டர் பிரபுவை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். அவரே வந்திருக்காராம். ஓ, ஹாய் பவி. வாங்க. ஹலோ. வாங்க மிஸ்டர் பிரபு, உங்களுக்கு ஆயுஸ் 100. அப்படியா? உட்காருங்க. தேங்க்ஸ். இப்போ உங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. தேவோட ஆஃபீஸ்ல இருந்து என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னா என்ன பேசிட்டு இருப்பீங்கன்னு என்னால யூகிக்க முடியுது. தேவ் கம்பெனில ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு நான் தான் காரணம்னு தேவ் சந்தேகப்படுறாருன்னு எனக்கு தெரியும். இது சம்பந்தமா நான் பவித்ராவை அவங்க வீட்லயே சந்திச்சு என்னோட விளக்கத்தை சொன்னேன்.
மிஸ்டர் தேவியும் தனியா மீட் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியாதனால உங்களை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. சரி, இங்கே பார்த்துடலான்னு வந்துட்டேன்.